ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை சுண்டல் புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து, கடாய் சூடானதும் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் உளுந்து, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை இது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளை சுண்டல், ஒரு 3 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்குங்க. இது மூணையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் வெள்ளை சுண்டல் பார்த்திங்கன்னா நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. ஸோ என்னோடய ஃபேமிலியில் நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறனால எங்களுக்கு இந்த காய்கறிகள் போதுமானது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போவே நமக்கு கத்திரிக்காய் ஓரளவு பாயில் ஆன மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, சிம்மில் வச்சு கிளறி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு காய் எதுவுமே அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நான் இதுக்கு மசாலா என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய் சில்லு சில்லாக கட் பண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், சாம்பார் தூள். ஸோ இது எல்லாமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓகே, நான் அரைச்சி ரெடி பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிட்டேன். ஸோ எங்களுக்கு இந்த குழம்பு இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தாங்க பிடிக்கும். ஸோ அதனால நான் தண்ணி கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உண்மையாகவே குழம்பு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். ஓகே, எனக்கு ஒரு கொதி வந்துருச்சு. நான் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கத்திரிக்காவாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், வெள்ளை சுண்டலாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக நமக்கு குழையாத அளவுக்கு எல்லாமே எந்த அளவுக்கு வெந்திருக்கணுமோ அந்தளவுக்கு கரெக்டாக பக்கமாக வெந்திருக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், சைடில் நமக்கு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குங்க. காரசாரமாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீட்டில் செஞ்சு. ஓகே, நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாகவும் பார்க்கும்போதே உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கு நான் கொத்தமல்லி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கொத்தமல்லியை நான் இது மேலே தூவிக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.